புதுச்சேரியில் பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் நாராயணசாமி விதித்த நிபந்தனையை ஏற்க முடியாது என்று துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுபற்றி விரிவான தகவலுடன் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நிபந்தனையின்றி பொதுமக்கள் மத்தியில் வாதம் நடத்தலாம் என்று அவர் கூறியுள்ளார். இதுபற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் இளவமுதன். அவரிடம் கேட்கலாம். இளவமுதன், முதலமைச்சர் வைக்கும் முக்கிய கோரிக்கைகள் என்ன? இதற்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி என்ன விளக்கத்தை கொடுத்திருக்காங்க? கூடுதல் விவரம் என்ன? நிச்சயம் இந்த பாண்டிச்சேரியில வந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கு ஏற்கனவே கிரண்பேடி என்ன தெரிவித்திருந்தாங்கன்னா, முதலமைச்சருடன் நேரடியாக வாதிக்க பொது மேடையில் வாதிக்க தயார் என்று கூறியிருந்தார். அதுக்கேற்ற முதலமைச்சரும் நானும் தயார் என்று கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று மதியம் கிரண்பேடி திரும்பியவுடன் இதுக்கான கூட்டம் நடைபெறும் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கிரண்பேடி முதலமைச்சர் அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். தாங்கள் ஏற்கனவே அழைத்தது போல நான் இன்று பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் ஆளுநர் மாளிகைக்கு மாலை 6 மணிக்கு வரும்படி அவர் அழைப்பு கொடுத்தார். இதற்கு முதலமைச்சர் மறு கடிதம் கொடுத்தார். அதில் இது பொது இடமான தலைமைச் செயலகத்தால் நடத்தப்பட வேண்டும். இதில் அனைத்து செயலர்கள் கூட அழைக்கப்பட வேண்டும். ஆளுநரின் ஆலோசகர் என்று கூறப்படும் தேவனிதாஸ் வரக்கூடாது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர். அவர் அரசு நிகழ்ச்சிக்கு வருவது தவறு. அவர் வரக்கூடாதுன்னு முதலமைச்சர் நிபந்தனை விதித்திருந்தார். இந்த நிபந்தனையை துணைநிலை ஆளுநர் ஏற்கவில்லை. இதனால இந்த கூட்டம் இப்பொழுது நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஆளுநர் நேரடியாக இதை குறிப்பிடாமல் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க. அதில் நான் தான் கூட்டத்துக்கு அழைத்தேன், நான் தான் இடத்தை முடிவு செய்ய வேண்டும், நான் தான் தேதியை முடிவு செய்ய வேண்டும், நான் தான் நேரத்தையும் முடிவு செய்ய 4 குறிப்புகளை குறிப்பிட்டு இந்த கூட்டம் நடைபெறாது என்பது மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சரின் இந்த போராட்டம், ஆளுங்கட்சியின் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தற்போது தொல் திருமாவளவன் இங்க தர்ணா நடைபெறும் இடத்திற்கு வந்திருக்கிறார். நாளை காலை மதியம் 12 மணிக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அவருடைய துணை முதலமைச்சரும் வர இருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நித்யா, இளவமுதன், தற்பொழுது முதலமைச்சருக்கு பல்வேறு தரப்பில் இருந்து பல்வேறு கட்சி சார்பாக முக்கிய தலைவர்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வரப்போவதாகவும் அவர் ஆதரவு தெரிவிக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது அதிகாரப்பூர்வமான தகவலா? அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருந்து வேற யாரெல்லாம் முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவிக்க வராங்க? நிச்சயமாக இது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது மாநில பிரச்சனையாக இருந்தது. இப்ப தேசிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இது பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளிடையே ஏற்படும் பெரிய பிரச்சனையாகவே மாறி இருக்குது. காரணம் ஏற்கனவே குறிப்பிட்ட போல பிரதமர் மோடி ஆட்சியில் பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்களை அடக்கி ஆளுவதற்காக தான் ஆளுநர் மற்றும் துணை ஆளுநர் வைத்திருக்கார் என்பது எதிர்கட்சியில் குற்றச்சாட்டாக இருந்திருக்கு. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த புதுச்சேரியில் இந்த நடைபெறும் போராட்டத்திற்கு இன்று திமுக தலைவர் ஸ்டாலின் வந்தார். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளின் இரு கட்சிகளின் தலைவர்கள் வந்தார்கள். அடுத்து திராவிட கழகத்தின் தலைவர் கி வீரமணி வந்தார். இதே போல இப்ப மாநில தலைவர்களை தாண்டி தேசிய அளவிலான தலைவர்கள் நாளை வர இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இதில் ஏற்கனவே மம்தா பானர்ஜி ஆதரவு தெரிவித்திருக்கிறார், சந்திரபாபு நாயுடு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்த பிரச்சனை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது. நித்யா, புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் செயல்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் நாராயணசாமி 5 நாட்களாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு பல்வேறு தரப்பில் இருந்து கட்சித் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது அவருடைய ஆதரவை நேரடியாக பதிவு செய்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்ப்போம். இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்டு உங்கள் தகவலுக்கு நன்றி.